இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹாரர் ஸ்டோரி. அந்த ஸ்டோரியோட நேம் கிச்சக்கே ஒன்னா. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த ஸ்டோரி எங்கே தொடங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பண்டைய ஜப்பானில் ஒரு அழகான பெண் வாழ்ந்துட்டு வரா. அவளோட பேர் யோக்காய். அவள் ரொம்பவும் அழகாக இருக்கனால அவளோட கணவனுக்கு அவள் மேலே ரொம்பவும் சந்தேகம் வர தொடங்குது. அவள் யார் கூடயாச்சும் பேசிகிட்டு இருப்பா அப்படின்னு அவன் ரொம்பவே கவலைப்படுறான். அதனால் அவன் என்ன பண்ணுறான்னா, அவளோட மனைவியோட வாயை 2 பக்கத்து இருக்க காது வர கிழிச்சு விட்டுடுறான். அந்த வழியிலேயே யோக்காய் அங்கேயே செத்து போயிடுறா. யோக்காய்க்கு பழிவாங்கணுன்ற வெறி அதிகமாகுது. ஜப்பான் நகரத்தில் பெரிய பெரிய பாலங்கள் இருக்கிற இடத்துல தான் யோக்காய் இருப்பா. அங்கே தனியாக வரவங்களை அவ மறித்து ஒரு கேள்வியும் கேட்பா. அது என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் அழகாக இருக்கனா அப்படின்னு கேட்பா. அதுக்கு நீங்கள் இல்லைன்னு சொன்னீங்கன்னா அவள் கையில் வச்சுருக்க கத்திரிக்கோளால் உங்களை அங்கேயே வெட்டி கொன்றுவா. அந்த கேள்விக்கு நீங்கள் ஆமான்னு சொன்னீங்கன்னா அவள் முகத்தில் இருக்க மாஸ்கை கலட்டிட்டு இப்போ நான் அழகாக இருக்கனா அப்படின்னு கேட்பா. அவள் வாய் வெட்டி இருக்கிறத பார்த்து நீங்கள் அங்கேயே அலறிட்டு இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா அங்கேயே உங்களை துண்டு துண்டாக வெட்டி கொன்றுவா. அந்த கேள்விக்கும் நீங்கள் ஆமாம் நீ அழகாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அவள் வா உன்னையும் இதே மாதிரி அழகாக்குறேன் அப்படின்னு சொல்லி அவளோட கத்திரிக்கோளால் உங்களோட வாயவும் வெட்டி விட்டுருவா. அதனால் அவள்கிட்ட இருந்து நீங்கள் எப்படி தப்பிக்கணும்னு நான் சொல்லித்தரேன். அதுக்கு அவள் கேட்குற கேள்விக்கு நீங்கள் சரியாக பதில் சொல்லக்கூடாது, ஆம் இல்லைன்னு சொல்லக்கூடாது, ஆவரேஜ் தான், நீங்கள் அழகாக ஒன்றும் இல்லை, அவ்வளோவா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவளுக்கு பிடிச்ச ஏதாச்சும் கேண்டி நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அதை நீங்கள் அவகிட்ட இருந்து கொஞ்சம் தூரமாக தூக்கிப்பட்டீங்கன்னா அவள் கேண்டி எடுக்க போகும்போது நீங்கள் அங்கேருந்து தப்பிச்சு ஓடிடலாம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.